ஏன்னா திமுகவின் நெருக்கடி தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா அவர் மேடையிலேயே அதை சொல்லியும் இருக்காரு. ஒரு 75 வயது உள்ள ஒரு கட்சி திமுக. முதல் தேர்தலை கூட சந்திக்காத கட்சி தாவேக்கா. அடிச்ச தவிடுபடியா ஆக்கும்போது திமுகவை தரமட்டமா ஆக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்க பயத்துல என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ இடைஞ்சல்கள் தர முடியுமோ பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு தலைவர் அவங்கள தகர்க்க தான் போறாரு. அவங்களுடைய ஓட்டு வங்கின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒட்டச்சு சுக்குநூறாகும். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தலைவர் விஜய் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவருக்கு எந்த சாதி அடையாளத்தையும் நீங்க பூசிட முடியாது. கொள்கையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எந்த சமரசமும் இல்லை அவங்களோட கொள்கையில. அப்போ இப்படி ஒரு தலைவரை இப்பதானே தமிழகம் பார்க்குது. இது ஒரு 75 ஆண்டு காலமாக இங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியே இல்லை. மக்கள் பார்க்கல. நிறைய பேர் முதியவர்கள் சரி, என்னுடைய கடைசியில என்னோட வாழ்நாளில் ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை பார்த்துட்டு போயிடணும், அதுக்காக நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இனிமே இங்க ஊழலே வேணாம், நம்ம ஒரு மாற்றத்துக்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோம். அப்புறம் இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சியை உருவாக்கி இருக்கிற ஒரு கட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு பயந்தனமா வரும்.